அமிதாப்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து 12% வந்து இன்ட்ரெஸ்ட்லேயும் அதே அமௌண்ட்டுக்கு 10%க்கும் லோன் வாங்குறாரு. ஃபஸ்ட் அமௌண்ட்டை வந்து 6 மந்த் அந்த பீரியட் முடியறதுக்குள்ளே 6 மந்த் முன்னாடியே பே பண்ணிடுறாரு. செகண்ட் அமௌண்ட் வந்து எண்ட் ஆஃப் த ஷெடியூல் வந்து பே பண்ணிடுறாரு. அவர் டோட்டலாக வந்து வந்து 3250 பே பண்ணிடுறாரு. இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பாரோ வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% ஒன்று, செகண்ட் ஒன் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. இப்போ என் பார்த்திங்கன்னா என் வந்து 6 மந்த் முன்னாடியே ஆனால் ஒரு இயருக்கு 12 மந்த்ஸ்னால் 6 மந்த் முன்னாடியே 1/2 முன்னாடியே வந்து 12% அமௌண்ட்டை பே பண்ணிடுறாரு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த டெனூர் முடியக்குள்ளேயே பே பண்ணிடுறாரு. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 3250. பிரின்சிபல் நமக்கு என்னன்னு தெரியாது. ஐ ஃபார்முலா என்னது PNR/100. என் வந்து இங்கே என்ன இருக்குது n 1/2, ஆர் வந்து 12%, 12/100. இப்போ பார்த்திங்கன்னா 3250 P ப்ளஸ் P இன்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் 1n-0.5 into 12/100. Same here. A equal to P plus I. A நமக்கு 3250 equal to P plus I ஓட ஃபார்முலா PNR/100. P நமக்கு தெரியாது, N வந்து சேம் தான், R 10%/100. ஓகே, இப்போ என்ன பண்ணிடலாம்னா இந்த 100 இந்த சைட் கொண்டு வந்துடலாமா. அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 and 2. இப்போ இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் பி இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் பி. ஸோ ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் பி இன்ட்டு n-0.5 into 12 divided by 100. Here p into 10n divided by 100. ஸோ இந்த சைடு 100, இந்த சைடு 100 கேன்சல் பண்ணிடுவோம். ரிமைனிங் 12p. ஓகே, n-0.5 here p into 10n. ஸோ இந்த சைடு இருக்கிற பியும் இந்த சைடு இருக்கிற பியும் கேன்சல் பண்ணிட்டா 12n minus 6, 12 into 0.5 6, 10n. ஓகே, இப்போ n இந்த சைடு கொண்டு வந்துடலாம், நம்பர்ஸ் இந்த சைடு கொண்டு போயிடலாம். 12n minus 10n, இந்த பக்கம் மைனஸில் இருக்கிற 6 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 6 மாறிடும். ரிமைனிங் வந்து 12n minus 10n, 2n equal to 6, n equal to 6/2, 3, n equal to 3. ஸோ இதை ஈக்குவேஷன் 2ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 2 என்ன 3250 equal to P plus P into n 3 into 10 divided by 100. Next 3250 equal to 100p plus இந்த பக்கம் 100 இந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகும் 100p plus 3 into 10 30p divided by 100. Next 3250 equal to 100 plus 30p 130p divided by 100. Next இந்த 100 இந்த சைட் கொண்டு போகிறோம். 3250 into 100 divided by 130. இந்த p இங்கே இருக்குது. இதை சால்வ் பண்ணலாம். 100 சால்வ் பண்ணிட்டா 113s are 13, 2 13s are 26, ரிமைனிங் வந்து 5 பண்ணோம்னா 5 13s are so 00. ஸோ p equal to 2500. ஸோ அப்போ வந்து அமௌண்ட் வந்து 2500க்கு தான் ஒரு 12%லேயும்
10% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு. ஸோ ஆன்சர் இஸ் 2500. தேங்க்யூ.